வணக்கம். தமிழகத்தில் அல்லது இந்தியாவில் பொதுமக்களுக்கு பல சிக்கல்கள் இருக்கலாம். அதாவது தொல்லைகள், அப்புறமா வரவு செலவு பிரச்சனைகள், நிலம் சார்ந்த பிரச்சனைகள், பட்டா பிரச்சனைகள், பட்டா மாறுதல், ஜாதி சான்றிதழ் சார்ந்த பிரச்சனைகள், இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் ஒரு மாவட்டத்துலேயும் இருக்கும். அப்புறமா அதில் தாசில்தார் லெவலில் தீர்க்கப்படாமல் இருக்கும். இல்லைன்னா அந்த கன்சர்ன் வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற பல வருவாய்த்துறை, மின்சாரத்துறை, குடிநீர் வழங்கல் துறை மற்றும் பட்டா மாறுதல், பஞ்சாயத்து சார்ந்த பிரச்சனைகள், இப்படி எல்லா பிரச்சனைகளும் இருக்கும். அதில் சில நேரங்களில் தீர்வுகள் எட்டப்படாமல் இருக்கும். இல்லை ஒரு ரேஷன் கார்டு கிடைக்காமல் இருக்கும் குடிப்பொருள் வழங்கல் துறைகளால். அப்போ அதெல்லாத்தையும் தீர்க்கணுன்னா மண்டே பெட்டிஷன்ஸ் ரொம்ப முக்கியமானது. அது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கப்படுகிற மனுக்கள், அந்த மனுக்கள் முறையாக பரிசீலிக்கப்படுதா, அந்த மனுக்கள் தீர்வு காணப்படுதா அப்படின்னு பல ஆண்டுகளாக ஜெயலலிதா காலகட்டங்களில் அது ரொம்ப முக்கியமாக பேசப்பட்டது. ஆனால் அதே தீர்வுகள் இங்கே எட்டப்படும். ஆனால் அதே திமுக ஆட்சி காலகட்டங்களில் இங்கே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீர்வுகள் இல்லாமல் அப்போ எஸ்டிடி இருக்கிற போது ஃபேக்ஸில் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு அனுப்புவாங்க. திமுக ஆட்சி காலங்களில் நிறைய முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு நீங்கள் போனீங்கன்னா எஸ்டிடி ஃபேக்ஸ் எல்லாம் அப்போது அஞ்சலக அலுவலகங்களில் இருந்தது. அங்கே ஃபேக்ஸ் பண்ணுறதுக்கு தினமும் நான் 10 பேரை பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் போனால் இங்கே மாவட்ட ஆட்சியர்கள் அலுவலகங்களில் தீர்வுகள் எட்டப்படலை, தீர்வுகள் கிடைக்கல. அப்படிங்கிறதுனால அங்கே கொண்டுட்டு போகிறாங்க. ஆக இப்போ முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கான அந்த புகார்கள் இன்றைக்கி அதிகரிச்சிருக்கு. இது கடந்த ஆட்சிகளாலையும் இருந்திருக்கலாம், இன்றைக்கி இப்பயும் தொடங்கி ஒரு மாதத்துக்குள்ளே இருக்கலாம். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இது சரியான ஆரோக்கியமான போக்கு இல்லை. முதலமைச்சரிடமே எல்லாத்தையும் போய் சேர்க்கணுன்னா மற்ற துறை சார்ந்தவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். மக்கள் விழிப்பாக இருக்கணும். எனக்கு தீர்வு கிடைக்கல, இப்போ மாவட்ட ஆட்சியரிடம் கிடைக்கலன்னா அதை முறைப்படுத்தி இத்தனை பெட்டிஷன் நான் கொடுத்துருக்கேங்கிறத நீங்கள் ஆன்லைனில் அதை ரெக்கார்ட் பண்ணுங்கள். எத்தனை இது பண்ணியிருக்கீங்க, எத்தனை பெட்டிஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க, எந்த ஆட்சியரிடம் கொடுத்துருக்கீங்க, எந்த மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்துருக்கீங்க, ஏன் தீர்வு காணப்படலை அப்படிங்கிறத பொது வெளியில் போடுங்க. அப்போ தான் இந்த பணி செய்யாமல் ஏமாத்துகிற டிஆர்ஓக்களோ இல்லை வருவாய்த்துறை சார்ந்தவர்களோ பணி செய்ய வைக்கணும். கலெக்டர் நிறைய ஆட்சியர்களும் இந்த பணிகளை செய்யறதில்லை, அவர்களுடைய வேலைகளை செய்யறதில்லை. அப்படிங்கிறதுனால நான் இந்த வீடியோவை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஒரு நியூஸ் சேனலோடது தான்.